சொல்லலாம். எல்லாரும் என்னுடைய மானம் விரட்டுகின்ற பொழுது அப்படியே திரும்பி பார்க்கிறாங்க. பார்க்கிற பொழுது அதனுடைய பல்வரிசை அருமையான பல்வரிசை, ஆக பச்சரிசி பல்வரிசைனால மானியுடைய பெருமையை பச்சரிசி பல்லவகி தெரிஞ்சமா அண்ணமா பக்குவமா நம்மடிக்கே போகணுமா ஆகமா பச்சரிசி தேவையெல்லாம் பேசிட்டு சேவண்டி மாமாவா இல்லாட்டி சேவண்டி மச்சான் எனக்கு தெரியாது மச்சான், அதனால ஏதோ நான் தெரியாம பேசிட்டேன். நம்ம மானிங்க இல்ல அப்படி பக்குவமா பேசுங்க. உங்களை சொல்ல முடியாதுல்ல, சொன்னீங்க வருங்க மாமான்னு சொல்லணும் மச்சான்னு சொல்லணும் அப்படின்னா கேட்டு வச்சுட்டு பதில சொல்லு. வால்மீகி ராமனுக்கு என்ன சாபம் கொடுத்தான் அப்படி பதிலா சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. அப்புறம் பாப்போம்னா ஒரு பதில சொல்றேன் அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒரு நிபந்தனை இருக்கணும். பதில சொல்றேன் ஒரு நிமிஷம் கூட மானிங்க தான் இருக்குன்னு வார்த்தையில வரவே கூடாது. சரி, ஆனா நான் இங்க இருந்து ஒத்தையா போக மாட்டேன், சரிங்களா? ஒத்தையா போக மாட்டேங்க. ஆமா, சரி சொல்லுங்க பாப்போம். வால்மீகி ராமனுக்கே ஒரு சாபம் கொடுத்தா ஏத்துக்கிறது சாமான ஏத்த வர ஏற்றுவோம். இந்த ஏற்றுமா 6 மணிக்கு சாமான ஏற்றுவோம். வால்மீகி ராமனுக்கே ஒரு சாபம் கொடுத்தான் எதற்காக? இந்த வால்மீகி என்ன பண்ணாரு, ஒரு பெரிய ஆலமரத்துக்கடியில உட்கார்ந்து தவம் நீக்கிருக்காரு. யாரு? வால்மீகி. அப்ப அந்த ஆலமரத்து வாது உச்சியில 2 கிரேட்சியான பறவை, அதாவது ஆண் பறவையும் பெண் பறவை இன்பத்துல விளையாண்டுட்டு இருக்கு. அதனால பக்கத்திலே ராமன் விளையாட்டை கொண்டிருந்தான். அப்ப ராமனுக்கு 8 வயசு. விளையாட்டுத்தனமாக ராமன் வில்லன்பு செய்து மேல் நோக்கி ஏவினான். அந்த ஏவின அன்பு பெண் பறவையில பட்டு பெண் பறவை இருந்து ஆலமரத்துக்கடியில தவம் பண்ணிக்கிறார் வால்மீகி. அவர் மடியில இறந்து விழுந்துச்சு. அப்ப அந்த பெண் பறவை உயிரோடு இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காண்டி ஆண் பறவை தன்னுடைய கால்களால பெண் பறவை எழுப்புது. அப்ப ஆண் பறவை தெரிஞ்சு போயிடுச்சு, ஆகா பெண் பறவை இறந்துருச்சு அப்படின்னு. அப்ப தன்னுடைய ரெக்கையால தவம் பண்ணிக்கிற வால்மீகி எழுப்பது. தவம் குறைந்த வால்மீகியை பார்த்தாரு. அவர் மடியில பெண் பறவை இறந்து விழுந்துச்சு. இந்த காரியத்தை யாரா பண்ணிடுவோம் அப்படின்னு சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்கு ராமனாகப்பட்டவன் விளையாடி கொண்டிருந்தார். அப்ப வேண்டாம் அந்த காரியத்தை பண்ணிருக்கணும் அப்படின்னு ஞான திருஷ்டியாளர் இந்த வால்மீகி என்ன பண்ணாரு, அந்த ராமனாகப்பட்டவன் பெண் பறவையை கொன்றதினாலே அந்த ராமனுக்கே வால்மீகி சாபத்தை கொடுத்தார். என்ன சாபம் கொடுத்தார்? அதுலயும் அவர் எழுதுனது சமஸ்கிருத மொழியில சாபம் கொடுத்தா சமஸ்கிருத மொழியில சாபம் கொடுத்திருக்கணும். அப்படி சமஸ்கிருத மொழியில என்ன சாபம் கொடுத்தாரு? எதுக்காக சாபம் கொடுத்தாங்க கேட்டேன். காரணத்தை சொல்லிட்டேன் பாருங்க. சாபம் கொடுத்தது கதை சொன்னது சரி, சாபம் கொடுத்தாரு இல்லையா? என்ன சாபம் கொடுத்தாரு? அவர் எழுதுனது சமஸ்கிருதத்துல, சமஸ்கிருத மொழியில எப்படி சாபம் கொடுத்தாரு? எப்படி சாபம் கொடுத்தாரு அப்படின்னா, அட பாவி ஒரு பெண் பறவையை கொண்டுட்டேன் அப்படின்னு ஞான திருஷ்டியாளர் இந்த வால்மீகி என்ன பண்ணாரு, மானுஷாத பரிஷதவம் அதவம் ஜாஸ்வாசிய ஜமாயே கிரட்சினம் இதனாவேகம் அவதிகாம மோகிதம் அப்படின்னு சமஸ்கிருத மொழியில சாபத்தை கொடுக்கும். அருமையானது. ஏன்னா சமஸ்கிருத மொழியில எப்படி சாபம் கொடுத்தாங்க நல்லா சொல்லிட்டீங்க. இதுக்கு தமிழா சொல்லுங்க. தமிழா புரியும்படி சொல்ல போனோம் அப்படின்னா, அட பாவி ஒரு பெண் பறவை கொண்டுட்டேனா பாரா பெண் பறவை இருந்து ஆண் பறவை எழுது கொண்டிருக்கின்றது. இப்ப எப்படி இந்த பெண்
அது போல நீ கல்யாணம் பண்ணி ஒரு காலகட்டத்திலே நீ கட்டிய மனைவியை இழக்க கடவாய் அப்படின்ற சாபத்தை தான் சமஸ்கிருத மொழியிலே அந்த ராமனுக்கு வால்மீகி கொடுத்தாரு பெண் பறவை கொண்டதுனால. ஆக நீங்க சொன்ன கதை அருமையான கதை. அதனாலவே ராமன் சீதையை திருமணம் முடிக்க பிறகு ராமனே பொண்டாட்டியை தூக்கிட்டு போனதுக்கு பின்னாடி தன்னுடைய பொண்டாட்டியை தேடி அழுது புலம்பி ராமன் பிரிஞ்சு வாழ்ந்தாரு. ஆக ராமனுக்கு வால்மீகி கொடுத்த சாபம். நல்ல விஷயம். இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அது மட்டும் தெரியல. இந்த பாராட்டெல்லாம் நான் கேட்கல, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இப்ப உங்க இடத்துல என்ன திறமை இருக்கு நான் பார்க்க வேணாமா? நீங்க மாலை புடிச்சிட்டு போறதோ இல்ல நீங்க ஒத்தையில போறதோ இல்ல நீங்க ஒத்தை இல்லாம கூட யாரையாவது கூடி அதை பத்தி எல்லாம் எனக்கு அவசியம் கிடையாது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப ராமாயண மகாபாரதம் அப்படின்னு தொடங்கியிருக்கீங்க. இப்ப ராமாயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மகாபாரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 இதிகாசங்களிலுமே பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு பூரா காரணமாக இருந்தது யார் அப்படின்னா ஒரு ஆண் மகன் ஒரு பெண் மகன். இப்ப ராமாயணத்துல பிரச்சனைக்கு பூரா காரணமாக இருந்தது யாரு? ராமாயணத்துல பிரச்சனை காரணம் யாருன்னா கூனி மந்தரை என்ற கூனி. கூனிதான் காரணம். ராமனுக்கு விடிஞ்சா பட்டாபிஷேகம். அந்த பட்டாபிஷேகம் பண்ண விடாம கைகையை குழப்பி ஆக மொத்தத்துல அம்பிட்டு பிரச்சனை காரணம் கூனி. அப்ப மகாபாரதத்துல பிரச்சனைக்கு போற காரணம் மகாபாரதத்துல பிரச்சனைக்கு போற காரணம் சகுனி. சகுனி இங்க கூனி அங்க சகுனி. ஒரு இடத்துல இப்ப சகுனியினுடைய உருவ தோற்றம் எப்படி இருக்கும்? சகுனியுடைய உருவ தோற்றமா? உருவ தோற்றம் எப்படி இருக்கும்? சகுனி எப்படி இருப்பாருன்னா தாடி வச்சிருப்பாரு, அப்புறம் கையில பகடம் வச்சிருப்பாரு, அப்புறம் காலை வந்து நொண்டி நொண்டி நடப்பாரு. நொண்டி நொண்டி நடப்பாருன்றீங்கல்ல, கொஞ்சம் நொண்டி நொண்டி நடந்து காமிங்க. அப்படியா? அப்படி. இப்ப ராமாயணத்துல கூனி சொன்னல. ஆமா. கூனி வந்து ஏன் கூனின்னு பேர் வந்துச்சு? ஏன் பேர் வந்துச்சு? அவ கூனலா இருக்கறனால அவ பேர் கூனி. கூனலா இருக்கறனால கூனி அவளுக்கு பேரு. ஆமா. கூனி தானே பேரு. ஆமா. பேரு மந்தரா கூனலா இருக்கறனால கூனி. அவ எப்படி புரிஞ்சுக்கிட்டு நடப்பா? நீங்க நடந்துக்காதீங்க. வேணாம். உண்டால பாருங்க நொண்டி நொண்டி நடக்கவா? நொண்டி நொண்டி நடக்கறாருங்கறீங்க. நொண்டி நொண்டி ஏன் நடக்கறாரு? இயற்கையிலேயே ஒரு பிறந்ததுல இருந்து அப்படி நொண்டி நடக்கறாரா? இல்ல இடைப்பட்ட காலத்திலே ஏற்பட்ட பிரச்சனையினால சகுனி நொண்டி நொண்டி நடக்கிறார். ஏங்க அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குங்க. என்ன கதை? ஏற்கனவே பிறப்புலயே ஒரு குணம் கிடையாது, இடைப்பட்டு வந்தது. ஏன் தெரியுமா? மகாபாரதத்திலே மூத்தவராக ரொம்ப நாள் வாழ்ந்தவர் யார் தெரியுமா? பீஷ்மர். இந்த பீஷ்மர்தே திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த காந்தாரிக்காக இல்லையா, காந்தாரியோட கூட பிறந்த எத்தனை பேரு? காந்தாரியுடைய கூட பிறந்தது வந்து 100 பேர். 100 பேர். காந்தாரிக்கு பிறந்தது எத்தனை பேரு? அது 100 பேர் தான். காந்தாரிக்கு பிறந்தது 100 பேரு, காந்தாரியோட கூட பிறந்தது 100 பேர். அந்த கூட பிறந்ததுல காந்தாரிக்கும் சகுனிக்கு என்ன உறவு? காந்தாரிக்கும் சகுனிக்கும் என்ன உறவு? சகோதரன். ஆமா. அரே காந்தாரியோட அண்ணன் தானே? ஆமா சகுனி. சகுனி. பாருங்க இந்த கல்யாணம் முடிச்சாருன்னா பீஷ்மர் யாருக்கு? காந்தாரிக்கும் திருதராஷ்டிரனுக்கும் கல்யாணம் முடிச்சு ஒரு நாள் பீஷ்மர் போறாரு. அதுல 4 பேர் பேசுறாங்க. பீஷ்மர் பெரியாரு கல்யாணம் முடிச்சாரு, ஒரு விதவையை போய் கல்யாணம் முடிச்சுட்டாரு அப்படின்னு பேச. அப்ப பீஷ்மர் பாக்குறாரு, என்னடா அது? அப்ப காந்தாரி கேட்க கல்யாணம் ஆயிடுச்சா, சொல்லாம கட்டி வந்துட்டாங்களா அப்படின்னு என்ன பண்றாரு? யாருங்க? உடனே விசாரிச்சுவாங்க. போன வந்து விசாரிச்சா கேட்கிறாரு, இப்ப என்ன நடந்துச்சுன்னா, இப்ப நம்ம யதார்த்தமா உலகத்துல ஒரு ஆம்பளைக்கு ஜாதகத்துல தோசை இருக்குவீங்களே, ஒரு 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ற மாதிரி தோசை இருக்குன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. என்னன்னா, மணவரையிலே ஒரு வாழை மரத்தை வச்சு வாழை மரத்துக்கு தாலி கட்டி வாழை மரத்தை வெட்டியாச்சுன்னா 2 பொண்டாட்டி கட்டுறவங்களுக்கு ஒரு ஐதீகமா அதை பண்ணுவாங்க. இப்பெல்லாம் அது கிடையாது, என்னமோ பண்றாங்க அரசியா. அதே மாதிரி காந்தாரியுடைய ஜாதகத்துல என்ன இருந்துச்சுன்னா, ஏதோ ஒருத்தர் முதல்ல தாலி கட்டி வர்றான், அவன் புருஷனா ஒரே மாதிரி செத்து போவேன் அப்படின்ற ஒரு தோற்றம் இருந்துச்சு. இதை என்ன பண்றாங்க, என்ன பரிகாரம்னா அதுக்கு சொன்னாங்க பரிகாரம் என்ன அப்படின்னா, மணவரையில் ஒரு ஆட்டுக்கடா வரவழைத்து ஆட்டுக்கடாவுக்கு மாலை ஓட்டு ஆட்டுக்கடா மூலமா தாலி வைக்க வச்சு ஆட்டுக்கடாய வெட்டிடுறது. அப்ப முதல் பிரச்சாரு ஆட்டுக்கடா. இதை சொல்லாம கட்டி வந்துட்டாங்களே அப்படின்னு பீஷ்மர் என்ன பண்றாரு, காந்தாரியோட பிறந்த சவுனியில இருந்து எல்லா பேர்த்தையும் சிறையில் அடைச்சிட்டாரு. சிறையில் அடைச்சு நீங்க கொல்லணும், உடனே கொல்லக்கூடாது, சிறிய சிறிய கொல்லணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு சாப்பாடு எல்லாரும் கொடுத்துள்ளாரு. ஒரு சோறு பருக்க, ஒரு நத்தத்துக்குள்ள தண்ணி, இதை சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா? பார்த்தாங்க ஆறு சகுனியும் மக்கள் எல்லாம் பேருட்டு பீஷ்மர் நம்மளை கொள்றதுக்கு முடிவு பண்ணிட்டான். யாராவது ஒருத்தர் உயிரை உண்டாக்கி பகையாடி குடும்பத்தை உறவாடி கெடு அப்படின்னு ஒருத்தர் உருவாக்கணும். யாரா விவரமானவே? சகுனி. எல்லாரும் கொடுத்துட்டு சகுனி சாப்பிட்டு வளர்றியா, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. கடைசியாக அவங்க அப்பா சகுனியோட அப்பா சுபலன் என்ன சொல்றாரு, பராபு கண்ணுக்கு முன்னாடி எல்லாரும் செத்து போயிட்டாங்க, நீ இதை மறந்துடக்கூடாது, அதனால நாளைக்கு தங்கச்சி தானேன்னு உறவு முறைக்கு வரக்கூடாதா,
மனசுல நினைச்சுக்கிட்டே பழி வாங்கணும் அப்படி சொல்லிக்கிட்டு என்ன பண்ணாரு பக்கத்துல இருந்த கத்தையை எடுத்து சகடியால ஓஞ்சி ஒட்டி அடிச்சாரு பாருங்க கால் ஒடிஞ்சு வச்சு அப்பா என் காலை ஏன் அடிச்சு ஒடிச்சீங்க நீ நொண்டி நொண்டி நடக்கிற போதெல்லாம் உன்னுடைய சகோதரர் இறந்தது கூட ஞாபகத்துக்கு வரணும்டா பழி வாங்கணும்டா அப்படின்னு சொன்னாரு அதனாலதே சவுனி கால் நொன்றதுக்கு காரணம் அது மட்டும் கிடையாது நானும் இறந்துருவேன் சவுனியோட அப்பா சிவகன் சொல்றாரு நானும் இறந்துருவேன் என்னுடைய எலும்பு எடுத்து பகடை செஞ்சுக்க அந்த பகடைய சரியான நேரத்தை பயன்படுத்தி 8 கேட்டா 8 வந்து விடுவேன் 4 கேட்டா 4 வந்து விடுவேன் ஆக அதை பயன்படுத்தி அவங்க வாரிசையை அடிச்சிடா அப்படின்றதுனாலே சவுனி காலை அடிச்சு ஒடிச்சதுனாலதான் நன்றியா இதாங்க கேட்ட கதை மகாபாரதம் உண்மைதானா உண்மைதானா உண்மைதான் சரி என்ன சொல்ல வரீங்க என்ன சொல்ல வர அப்படின்னா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் பேர விசாரிப்பதும் என்று சொல்வார் கண்ணால மானப்பதா சொல்றீங்க பார்த்த மாதிரி கையில் பிடிக்க முடியல எப்படி சொல்றீங்க பின்பேதான் உள்ளது அப்படின்னு சொல்லும் போது தீர விசாரிக்க வேண்டும் என்ற முறையில தீர்க்கமான உண்மை கிடைக்கும் அப்படின்ற முறையிலே அடியில் ஒரு விஷயம் கேட்கும் தைரியமா பதில சொல்லிடுவீங்களா இல்ல ஒரு கடுமையான ஒரு கேள்வி கஷ்டமான ஒரு கேள்வி நான் அப்புறம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவேன் யாராலும் பதில் சொல்லவே முடியாது நீங்க பதில் சொல்லியால நான் கேட்க ஆரம்பிச்சேன் பாத்துங்க ஆமா முதல் நான் கேட்கவா என்ன கேட்க போறேன் என்னுடைய பேர் வந்த மாநிலத்துடைய அங்க லட்சண அடையாளத்தை கொண்டு தெரிந்தால் செப்பண்டி இல்லை என்றால் இந்த இடத்தை விட்டு தாங்கள் சருகண்டி ஏமண்டி செப்பண்டி சருகண்டி கொஞ்சம் செப்பண்டினா சொல்லுங்கன்னு அர்த்தம் சருகண்டினா கிளம்புங்கன்னு அர்த்தம் கிளம்புறீங்களா இல்ல பதில சொல்றீங்களா பதிலை செப்பண்டி மாணியுடைய அடையாளம் கேட்ட
அண்ணே அண்ணே என்ன வளர்த்துருக்கீங்க நாடா முடிச்சிருக்காங்க கூட்டி போடுங்க இந்த பிள்ளை கையை நான் முடிச்சிருக்கா இல்ல அந்த பிள்ளை என்ன முடிச்சிருக்கா இந்த பிள்ளை முதல்ல மாதிரி முடிச்சா விடாது இந்த மாதிரி என்ன முடிச்சிருக்க மாட்டேன் ஆமா குமுதவல்லி மண்ணாக்கா அண்ணன் முதல் நாடகம் வந்தாரு ஒரு கால் தரஞ்சிட்டு போயிட்டாரா அப்புறம் வேணும் ஒரு மாதிரி வந்ததா சொன்னாரா ஐயா பாத்து நாட்டு பாத்து ஆசு நாட்டுவா சொன்ன ரசித்து போட போய் சொன்னேன் பால்வாடி பத்தி எல்லாம் போடாதா ஐயா பத்தி நான் பார்த்துட்டா அவன் வாங்கிட்டீங்கன்னா உண்மையில பாரு இப்படி பேசி தாண்டி நோட்டீஸ் வந்திருக்கு சங்கத்துக்கு வந்தவர் யாரும் தெரியல உன்னை காதலிக்கிறார் உன்னை கல்யாணம் பண்ண போறான் ஏதோ குறை இருக்காது சாமியை கும்பிடுங்க கொடுங்க வேணுமா இன்னைக்கு நம்ம தானே போறோம் மனம் படைத்தேன் நினைப்பதற்கு வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மனம் படைத்தேன்
தரத்தை முதல் திறனை கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே இன்று முதல் பக்த கோடிகள் வரும் தெய்வயானை வள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரையே முன்கொண்டு திரைப்பார்கள் தந்தையர் கட்டி